நம்ம சேனலில் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்சமான வீடியோ தான். ஸோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 90ஸில் வந்து சாப்பிட்ருப்போம். ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்ருந்த சாக்லேட் எல்லாமே வந்து எங்கள் ஊருக்குள்ளே கிடச்ச சாக்லேட்லலாம் வந்து பிடிச்சி நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வந்து சின்ன வயசில் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அந்த பக்கத்து ஸ்கூல் கடைக்கிட்ட வந்து இருக்கும். நம்ம ஏரியாலே இந்த மாதிரி சாக்லேட் எல்லாம் வந்து விற்பாங்க. அந்த சாக்லேட் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ சாப்பிட்டுட்டு. ஸோ எனக்கு கிடைச்ச சாக்லேட்டை வச்சு நான் இன்றைக்கி வந்து நம்ம வந்து 90ஸ்க்கு போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து 90ஸ்க்கு போயிருங்க. நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது இப்போ எல்லாமே வந்து நம்ம எல்லோரும் சின்ன பிள்ளைங்களாம் வந்து யோசிச்சுக்கோங்க. ஸோ அப்படி வந்து நம்ம வந்து 90ஸ்க்கு போகலாம், இந்த சாக்லேட் எல்லாம் சாப்பிட்லாம். நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, என்டர்டெயின்மெண்ட், குக்கிங், விளாக், ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானில் ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன சாக்லேட் வந்து டேஸ்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சு மிட்டாய். ஸோ எல்லாருமே பஞ்சு மிட்டாய் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம். மணி அடிக்கிற சவுண்டு கேட்டாவே ஒன்று ஐஸ்கிரீமாக இருக்கும், இல்லாட்டினா பஞ்சு மிட்டாயாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பஞ்சு மிட்டாய் தான் சாப்பிட போகிறோம். ரொம்ப நாள் சென்று வந்து நான் வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து மகிக்கு தெரியாமையே வந்து இந்த பஞ்சு மிட்டாயை வந்து ஒளிச்சு வச்சுட்ருந்தேன், இல்லாட்டினா மகி வந்து வாங்கிப்பான். ஸோ இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம் பஞ்சு மிட்டாயை. ரொம்ப நாள் சென்று வந்து பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றேன். சாப்பிட்ற வீடியோனா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பஞ்சு மிட்டாய் பார்த்துக்கோங்க, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பஞ்சு மிட்டாய். மணி அடிக்கிற சவுண்டு வந்தோடனே கெஞ்சுவோம் அம்மா கிட்ட, அம்மா எனக்கு பஞ்சு மிட்டாய்மா அப்புறமா. ஸோ அந்த ஃபீல் வந்து இப்போ வருது. சரி கொஞ்சோண்டு வச்சிடலாம், மகிக்கு கொடுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பளம் வந்து எப்படி சொல்கிறது, எல்லாருக்குமே வந்து அந்த இதில் வந்து எப்படின்னா அப்பளம் வாங்கி வச்சுப்போம். நம்ம ஸ்கூல் படிக்கும்போதுனா அப்பளம் வாங்கிட்டு இந்த ஒவ்வொரு விரலுக்குள்ளேயும் அப்பளம் உடஞ்சிருச்சு. ஒவ்வொரு விரலுக்குள்ளேயும் அப்பளத்தை விட்டுட்டு இப்படி தான் சாப்பிட்றது. இந்த அப்பளத்தை எப்படி சாப்பிடணும்னா 90ஸில் இருக்கிறவங்களாம் இப்படி தான் சாப்பிடுவோம். என்னென்னு தெரியல, நம்ம வீட்டில் கூட அப்பளம் வந்து பொரிச்சு வைப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து இந்த கடையில் வந்து இப்படி வாங்கி அந்த ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு, அதுவும் ஒரு அப்பள பாக்கெட் தான் வாங்குவோம். ஒன்றா வாங்கிட மாட்டோம். ஒரு அப்பள பாக்கெட்லேயே 5 இருக்கும். இது மகி ஒன்று சாப்பிட்டுட்டான். அந்த 5 இருக்குன்னா ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டுட்டு ஸோ இந்த அப்பளம் வந்து என்னென்னு தெரில, இப்போ சாப்பிட்டாலுமே அதே டேஸ்ட் வந்து மாறவே மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கு. அப்புறம் வந்து என்ன சாக்லேட் பார்த்தீங்கன்னா, இது வந்து கிஃப்ட் மாதிரி இருக்கும். ஸோ இது எத்தனை ரூபானே எனக்கு தெரில. நான் எல்லாமே வாங்கினது வந்து 98 ரூபா தான் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த ஸ்கூல்கிட்ட வந்து ஏதாச்சும் அந்த சின்ன கடையில் வந்து அந்த பெட்டி கடையில் வந்து இந்த மாதிரி கிஃப்ட் வந்து இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு பர்த்டேனா அப்போ வந்து இது 2 ரூபா என்னமோ தான், 1 ரூபா இருக்கும். இதை வாங்கி வந்து கொடுப்போம். ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு வந்து குட்டி கொண்டு அழகாக இருக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்போல்லாம் கிஃப்ட்டுன்னா, இப்போல்லாம் சடனாக பர்த்டேக்குனா கிஃப்ட்டு கொடுத்துறாங்க. அப்போ வந்து நம்மளால் கிஃப்டெல்லாம் கொடுக்கவே மாட்டோம். பேனா பென்சில் தான் கொடுப்போம். எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஒரு பேனா வாங்கி கொடுக்குறது, ஒரு மன்ச் வாங்கி கொடுக்குறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கிஃப்ட்டுக்குள்ள வந்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளுக்கு யாராச்சும் கொடுத்துட்டாங்களே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிரும். இதுக்குள்ளேயுமே வந்து என்ன இருக்குது, பம்பரம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சாக்லேட் இருக்குது. ஸோ சாக்லேட் தான், சாக்லேட்டும் அதுக்கப்புறம் இப்படி. ஸோ இந்த பம்பரம் தான் இதுக்குள்ளே இருந்துச்சு. அப்போல்லாம் ஏதாச்சும் கிஃப்ட் இருந்தாவே அதுக்குள்ளே ஏதாச்சும் நம்மளுக்கு இருக்குமா, அதுவும் இந்த மோதிரம்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இருக்கும். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த சாக்லேட்டை நம்மளுக்கு வந்து இப்போ வந்து லாலிபப்னு சொல்கிறாங்க. நம்ம ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இதுதான் லாலிபப். இது வந்து இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். நிறைய காரில் இருக்கும், நிறைய டிஃப்ரெண்ட்டான இதெல்லாம் இருக்கும். எனக்கு இப்போ வந்து ஐஸ்கிரீம் இதுதான் கிடச்சிருக்கு. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா வந்து இப்படி ஒரு சாக்லேட் இருக்கும். இதை வந்து சூப்னியனா வந்து ஒரு பாக்கு சாக்லேட், பாக்கு மிட்டாய் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். பட் இது வந்து கரையவே கரையாது. ரொம்ப நேரமாக நம்ம வந்து ஒரு ரூபாய்க்கு மிட்டாய் வாங்கி 1 மணி நேரம் சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதை வேறு கிளாஸில் வந்து சாப்பிட்ருவோம். சுப்பி சாப்பிட்டுட்டு ஏதாச்சும் டீச்சர்னா வந்துட்டாங்கன்னா மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். இப்படி மூடி மறுபடியும் வச்சுருவோம். மறுபடியும் எடுத்து நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இது நிறைய கடையில் வந்து இது கிடைக்கல. ஒரு 3 கடை அலைஞ்சு இந்த சாக்லேட் எல்லாம் வாங்கினோம். பட் ஒரு கடையில் தான் இந்த சாக்லேட் வந்து இருந்துச்சு. ஓகே, இப்படி சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா அந்த வீடியோ அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளும் இதே மாதிரி மூடி வச்சுட்டு அப்புறமாடி சாப்பிட்டுக்கலாம். வந்து இந்த 1 ரூபா ஜூஸு, இந்த ஜூஸ் குடிக்காதவங்க ஆளே இருந்துக்க முடியாது. இந்த ஜூஸே கிடைக்கவே இல்லை இப்போ.
இப்போலாம் ஜூஸு நிறைய கிடைக்கிறதே இல்லை இப்போ. ஸோ இது வந்து தேடி கண்டுபிடிச்சி ஒரு கடையில் வந்து வாங்கியிருக்கோம். இது வந்து இப்போவுமே ரூ. 1 தாங்க. இப்போ வந்து ரூ. 1 2 தரல, ரூ. 1 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போவுமே இந்த ஜூஸ் வந்து ரூ. 1 தான். ஸோ இந்த ஜூஸ் வந்து எப்படி தெரியுமா, அந்த ரூ. 1 ஜூஸ் வாங்கிட்டு நம்ம ஸ்கூல் விட்டு வெளியே வந்தோன்னா அந்த கடையில் வந்து வாங்கிட்டு இந்த ஜூஸை வாயில் வைக்கிற நம்ம வீடு வந்து சேர்ந்ததுக்கப்புறம் தான் அந்த பாக்கெட்டை நான் வந்து கீழே போட்டே வீட்டுக்குள்ளே போவேன். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும். நான் ஜூஸ் வாங்கிப்போம். இன்னுமே அந்த டேஸ்ட் மாறவே இல்லைங்க. உண்மையிலே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குடிக்கிற ஏகப்பட்ட ஜூஸ் கூட அந்த ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இன்ன வரையும் வந்து இந்த ஜூஸோட ஃப்ளேவர் வந்து சேஞ்சே ஆகலை. ஜவு மிட்டாயுமே இப்போ வந்து கிடைக்கிறதே இல்லை. ஒரு கடையில் ரேராக இருந்துச்சு. இதுவுமே வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லா மிட்டாயும் கிடச்சிருச்சு. இன்றைக்கி நான் தேன் மிட்டாய் மட்டும் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இது வந்து இந்த மாதிரி இருக்கும். பிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிட்டா வந்து பள்ளிக்குள்ளே ஒட்டிக்கிறோம். பட் நான் வந்து இப்போதைக்கு சாப்பிட்டேன். இந்த மிட்டாயை உங்களுக்குலாம் நான் காட்டுற மிட்டாயில் எந்த மிட்டாய் உங்களோட ஃபேவரட் அப்படின்னு வந்து கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சவு மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் என்ன, சூட மிட்டாய் நான் கார்வா தான் நினைக்கிறேன். கார்வானா இப்போ 2K கிட்ஸுக்கு வந்து கார்வானா எப்படி இருக்குன்னு பார்த்துருப்பாங்களா என்னன்னு தெரில. நமக்கு வந்து கார்வா, நான் வந்து டியூஷன் படிக்கும்போது நாங்கள்லாம் ஒரு செட்டாக போகும்போது இந்த கார்வாய்க்கு சூட மிட்டாய் வாங்கி ஃபுல்லான சாப்பிட மாட்டோம். அதுவும் கையில் உடைக்க மாட்டோம், வாயிலே உடச்சிட்டு ஆளுக்கு பாய் தின்னுட்டு அவங்க சூட மிட்டாய் வந்து தண்ணி குடிக்கும்போது ஃபுல்லாமே. இப்போ வந்து ஹால்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ வந்து ஹால்ஸ் அந்த மாதிரி பேச முடியல, சாக்லேட் வாயில் இருக்கிறதுனால சாப்பிட்டுக்கிறேன். இப்போ வந்து ஹால்ஸ் அந்த மாதிரி வந்துருச்சு. ஃபஸ்ட்டு இந்த சூட மிட்டாய் தான் நம்ம சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சோன்னா நம்ம அப்படி ஜில்லுன்னு இருக்கும். இப்போவுமே வந்து தண்ணி குடிப்போம், அந்த ஃபீல் வந்து நம்மளுக்கு கிடைக்கணுங்களா. நம்ம வந்து எப்போ ஸ்கூல் படிக்கும்போது சாப்பிட்டா அதே சாக்லேட் வந்து டேஸ்ட் ஒன்றுமே மாறல, அப்படியே இருக்குது. இன்னொரு எல்லாரோடைய ஃபேவரட்டான இன்னொரு சாக்லேட் வந்து நான் காட்டுறேன். ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது மம்மி டாடி பாக்கு. ஸோ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கு வாங்கிட்டு 4 பேர் கையை நீட்டுறது, அவங்களுக்கு பாதி கொட்டுறது. ஸோ இது எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து திருப்பி கிடைக்குமான்னு தெரில. ஸோ இந்த சைடு பார்க்கும்போது மம்மி மாதிரி இருக்கும், இந்த சைடு திருப்பி பார்த்தா டேடி மாதிரி இருக்கும். இதை நம்ம சாப்பிட்லாம். ஆனால் இந்த பாக்கு வந்து நம்ம போட்டதுக்கப்புறம் தொண்டை ஒரு மாதிரி பண்ணும். அதே மிட்டாய் குட்டி குட்டியாக இருக்குது. இந்த பாக்கு வந்து மறக்கவே முடியாது. ஒரு நல்ல அதில் வந்து கல்கண்டு எல்லாமே போட்டிருப்பாங்க. நம்ம சாப்பிட்ட பிறகு அது தொண்டையில் ஒரு மாதிரியாக இருந்துகிட்டே இருக்கும். இது என்ன மிட்டாயின்னு பார்த்தீங்கன்னா புளி மிட்டாய். நம்ம இருக்கும்போதும் அந்த புளி ஜாம்னு சொல்லுவோம். அது வந்து எப்படி இருக்குன்னா இந்த பேக்கெட்டில் வந்து இருக்கும். இப்போ வந்து பேக்கெட்டெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க போல். இதுதான் இருந்துச்சு அந்த புளி ஜாம்னு சொல்லுவோம்ல, அது சாஃப்ட்வாகும். வீடியோ பார்க்குறவங்க இது நினச்சிக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சின்ன பிள்ளையில இப்படி தான் சாப்பிட்ருப்போம். இப்போ வந்து நம்ம 90s இருக்கோம். இன்னுமே அப்படியே தான் இருக்குது. இதே டைலாக் நான் அடிக்கடி சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னென்னே தெரில, நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ட சாக்லேட் வந்து ரொம்ப வருஷம் சென்று இப்போ சாப்பிட்றனால ஓரளவு வீடியோவில் வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. ஒரு மாதிரி எக்ஸைட்டிங்காக இருக்குது இந்த சாக்லேட்லாம் சாப்பிட்றதுக்கு. இதெல்லாம் மைக்கு அப்புறமாட்டி கொடுக்கணும். மைக்கு நான் இவ்வளோ தின்ன வாங்கி வச்சுருக்கேன்னு அவளுக்கு தெரியவே தெரியாது. தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். அவள் வெளியே உட்காந்து விளாண்டுட்டு இருக்கா, அவளுக்கே தெரியாது. தின்பண்டாரெல்லாம் இங்கே தான் இருக்குது, ஆனால் அவள் வந்து வெளியே விளாண்டுட்ருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாக்லேட்டை, இதுவுமே ஒரு குச்சி மிட்டாய் தான். இதை வச்சுட்டு இப்படி சப்பி சாப்பிட்டுட்ருப்பான். எனக்கு இந்த மிட்டாய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யாருக்கு பிடிக்கும்னா இதில் நிறைய வெரைட்டி இருக்கும், அதுதான் மேட்ரு. சாப்பிட்ருவோம் நம்ம. ஃபிஷ்ஷு, ஸோ அதுக்கப்புறம் அணில் மாதிரி இருக்குது. அணிலாக குரங்குன்னு நினைக்கிறேன். ஐயோ நம்மள மாதிரியே இருக்கே குரங்கு. இது வந்து இதுவும் கழுதை, எல்லாமே நம்மள மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸாக இருக்கும். இதில் சாப்பிட்டுட்டு வந்து இதை நம்ம சேர்த்து வேற வைப்போம். என்னென்ன இது இருக்குது மிருகம் அப்படின்னு சேர்த்து வைப்போம். மிட்டாய்ன்னு சொல்லுவோம். இது வந்து சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை வாங்கி இப்படி வந்து க்ளோஸ் ஆகிருக்கும், இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது சுற்றுவோம். இது சுற்றுறதுக்காகவே வந்து வாங்குறது.
ஆனால் ரொம்ப நாளாகிடுச்சு. எப்படி சுற்றணும்னு தெரில. தெரிஞ்சிருச்சு. இன்னும் நம்மளுக்கு வந்து மறக்காது. அது எப்படி மறக்கும்? ஸ்கூலுக்கே வந்து சாப்பிட்றதுக்காக மட்டும்தான் வந்து போயிருப்போம்னு நான் நினைக்கிறேன். இப்படி வந்து சுற்றி இப்படி வந்து எடுத்தால் அப்படியே சுத்தம். நல்லாயிருக்கு. இப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஒரு 50 ஏஸ்க்கு மிட்டாய் வாங்கிட்டு இப்படியே சுற்றி சுற்றி இழுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து கடித்து சாப்பிட்லாம். ஸோ இந்த மிட்டாய் எனக்கு வந்து ஃபேவரட். மிளகாய் மிட்டாய்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து அப்போல்லாம் ₹1 2 3 அப்படி கொடுப்பாங்க. ஸோ இந்த மிட்டாய் வந்து ரொம்ப ரேராக ஒரே ஒரு தாத்தா கடையில் மட்டும்தான் இருந்துச்சு. இந்த சாக்லேட் எல்லாம் வந்து பெரிய கடை அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை. ஒவ்வொரு ஏரியாவில் உள்ள தாத்தா கடையிலையும் பாட்டி கடையிலையும் தான் போய் வாங்கிட்டு வந்துட்டோம். என் நாத்தனார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. நானும் அவளை தான் போய் தெருவா தெரிஞ்சு சாக்லேட் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதில் பாதி வந்து அவளுக்கு தான் கொடுக்கணும் இப்போ. ஸோ இப்போ வந்து இந்த மிளகாய் மிட்டாய் வந்து டேஸ்ட் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நல்லாயிருக்கு. ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கு. சூப்பருங்க மிளகாய் மிட்டாய். சின்ன வயசில் வந்து இலந்த பொடி அந்த பொடி வந்து நம்மளுக்கு பேக்கெட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அதை வந்து இந்த மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. ஒரு குச்சி மாதிரி வச்சு இதில் ஃபுல்லாகவே வந்து இலந்தக்காய் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு சாக்லேட் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இலந்தக்காய் வந்து ஒரு பேக்கெட்டில் கருப்பாக இருக்கும். புளி இலந்தக்காய் நம்ம சொல்லுவோம். அது ஒரு பேக்கெட்டில் இருக்கும். அது வந்து கிடைக்கவே இல்லை. தேடி எல்லாம் 2 3 கடையிலையும் பார்த்தாச்சு, இல்லை. இது வந்து உரைக்கும். ஸோ உரைக்குதே. இப்போல்லாம் மாற்றிட்டாங்க. டெக்னாலஜி அவங்களுக்கு எதப்பறம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போல்லாம் ஒரு பேக்கெட்டில் இருக்கும் இலந்தக்காய் போட்டு. ஸோ அதை சாப்பிடுவோம். ரொம்ப உரைச்சிக்கிட்டே இருக்கும். இதுவும் உரைக்கதே செய்யும். அதுக்கப்புறம் என்ன சாக்லேட் இருக்குது? இந்த அல்வா, இந்த பால்கோவாலாம் இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. வந்து சூப்பராக இருக்குது அல்வா. இந்த பால்கோவாலாம் ₹1 தான். தெரியுதா? வீடியோவில் தெரியுதானு தெரில. சாப்பிட்லாம். சூப்பர், வேறு லெவல் டேஸ்ட். இந்த ₹1 பால்கோவா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். புளிப்பு மிட்டாய். ஸோ இதை சாப்பிட்டுட்டு இந்த குச்சியெல்லாம் அந்த ஸ்பூனெல்லாம் சேர்த்தெல்லாம் வைப்பேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணலாம். இதுவுமே ஒரு புளி மிட்டாய் தான். இதை வந்து எப்படி சாப்பிட்னா இப்படி தான் சாப்பிட்லாம். ஸோ இந்த சாக்லேட் எல்லாம் யார் யார் சாப்பிட்ருக்கீங்கன்னு கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாக்லேட்னால் வாங்கி வச்சோன்னா ஒரு ப்ரீடாக வந்து இப்படியே சூப்பிக்கிட்டே இருக்கலாம். வேறு லெவல். இந்த மிட்டாய் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜீனி ஜவ்வு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து சாக்லேட் ஜவ்வு மிட்டாய் தான். இப்படி இழுத்தா அப்படி இழுக்கும். ஸோ அதில் வந்து ஜீனியாக போட்டு வச்சுருப்பாங்க. இதுலேயே வந்து நிறைய கலராக இருக்கும். அப்புறம் என்ன மிட்டாய்னா இது வந்து ஃபாரின் மிட்டாயின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இது வந்து வேறு கடையில் வாங்கினோம், கோல்டுன்னு. ஸோ இது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது யாராச்சும் நம்மளுக்கு வந்து வாங்கி கொடுத்துட்டாங்கன்னா இது ஒன்றுமே இருக்காது. இந்த டேஸ்ட் கூட அந்தளவுக்கு இருக்காது. பட் இந்த மேலே வந்து இந்த கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாயிருக்கும். இன்னுமே அதே டேஸ்ட் சூப்பருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிட்டாய் இது என்னடா கோழி குண்டு மாதிரி இருக்குதுன்னு பார்த்துக்கிங்களா? இது வந்து பாக்கு மிட்டாய் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாக்கு மாதிரி இருக்கும். இதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பால் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் டேஸ்ட் வந்து அதே டேஸ்ட் தான். பாக்கு மிட்டாய் போட்டோன்னா நாக்கெல்லாம் செவந்துரும், உதடெல்லாம் செவந்து போயிருக்கும். நல்ல சிவப்பு கலரில் இருக்கும். ஸோ அந்த மிட்டாய் தான். இது வந்து எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எள்ளு உருண்டைன்னு சொல்லுவாங்க. இது வந்து எள்ளு உருண்டையாக இருக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். இன்னுமே அதே டேஸ்ட் வேறு லெவல். பார்த்திங்கன்னா வந்து தேங்காய் பருப்பி. ஸோ தேங்காய் பருப்பி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நல்லாயிருக்கும். தேங்காயெல்லாம் போட்டு பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அதே டேஸ்ட் மாறவே இல்லைங்க. சூப்பர். இது வந்து மைசூர் பாக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து அப்போல்லாம் மைசூர் பாக்கு ₹1 2 இருக்கும். ஒரு பெரிய பாட்டிலில் வந்து அடைச்சி வச்சுருப்பாங்க. மகி வந்தால் நம்மளால் எந்த வீடியோவுமே எடுக்க முடியாது. மகிக்கு பிடிச்ச ஜெல்லி. மகி உனக்கு ஜெல்லி பிடிக்குமோ? இந்த ₹1 ஜெல்லி இருக்குது. இப்போ வந்து ஜெல்லி வந்து டிசைனாக வச்சு மாற்றிட்டாங்க. மகி இந்தா உனக்கு பிடிச்ச ஜெல்லி இந்தா. நாங்கள் குச்சி வச்சு வரீங்க. மகி வரதுக்குள்ளேயும் வீடியோ எடுத்து முடிக்கணும். ஜெல்லி இன்னமே சூப்பராக இருக்குங்க. இப்போல்லாம் ₹5 ₹10 நிறைய ஜெல்லி டிசைனாக வந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த ஜெல்லி மாதிரி வராது.
ஸோ நிறைய சாக்லேட் வந்து வாங்கலை அந்த கடையிலையும். இப்போ வந்து எல்லா கடையிலையும் இங்கே கிடைக்கிறதும் இல்லை. ஸோ இந்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது இந்த சாக்லேட் வாங்கி சாப்பிட்ருப்போம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து சாப்பிட்றோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பண்ண ஒரு வீடியோனால் அது இந்த வீடியோ தான். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஏன்னா வீடியோ ஃபுல்லாகவே வந்து நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டதெல்லாம் வந்து சாப்பிடும்போது அந்த சின்ன வயசு மெமரிஸ் வந்து வந்துட்டு போகுது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறது மூலிமா அந்த மெமரிஸ் ஒன் டைம் வந்துருந்துச்சுன்னா வீடியோஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கமெண்ட் வந்து ஷேர் பண்ணணும், நீங்கள் ஏதாச்சும் ஷேர் பண்ணணுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நாள் கழித்து தேடி போய் இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஊரெல்லாம் சுற்றி நாங்கள் வந்து இந்த சாக்லேட் எல்லாம் கலெக்ட் பண்ணோம். ஒரு கடையில் இது இருக்கும், இன்னொரு கடையில் இருக்காது. அப்படி பார்த்தாலுமே நம்ம சாப்பிட்ட நிறைய சாக்லேட் வந்து இன்னுமே வந்து கிடைக்கல. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்குறேன். இந்த சாக்லேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சாக்லேட் இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு ஃபுல்லாக வச்சு சாப்பிட்டாலும் பத்தாது, அவ்வளோ சாக்லேட் இருக்குது. ஏதாச்சும் வச்சு 2-3 நாளைக்காச்சும் சாப்பிட்ணும். மகிக்கு தெரியாமல் ஒழிச்சு வைக்கணும் முதல்ல இதை. சரிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச்.